கைஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து எனக்கு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ப்ரோ இது மாதிரி வந்து உங்களுக்கு விசிட்டிங் விசா துபாய்க்கு என்ன ரேட்டில் வருது எப்படி என்னன்னு கேட்டிருந்தாரு. சரி அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணிடலான்னு தான் அந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா துபாய்க்கு ஒரு மாதத்துக்கு விசிட்டிங் விசா பார்த்தீங்கன்னா 350 திராம்ஸ் வருது. நம்ம ஊர் காசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 8050 ரூபா வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு விசிட்டிங் விசா பார்த்தீங்கன்னா 550 திராம்ஸ் வருது. அது நம்ம ஊர் காசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12650 ரூபா வரும். இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா விசாவுக்கு மட்டும்தான். டிக்கெட் வந்து நம்மளை சேர்ந்தது, அதெல்லாம் வந்து நம்ம தனி. அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே விசா எடுக்கிறதுக்கு சில சட்டத்திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. அது என்னங்கிறத பற்றி நம்ம பேசிடுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஊர்லேருந்து இங்கே விசிட்டிங் விசாவில் வரணும்னா உங்ககிட்ட 3000 திராம்ஸு உங்கள் கையில் இருக்கணும். அதாவது நம்ம ஊர் காசுக்குன்னா 75000 ரூபா வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுருந்தாலும் ஓகே தான். ஏன்னா இப்போ நிறைய மொபைல் அப்ளிகேஷன்லாம் நிறைய இருக்குல்ல. இப்போ பேங்குக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க்னு அப்படி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் அதை கூட ஓப்பன் பண்ணி கூட காட்டலாம், அதில் கூட உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை காட்டலாம். இதை வந்து கம்பல்சரி நீங்கள் இந்தியாவிலேருந்து இங்கே வரும்பொழுது உங்களுக்கு ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷனில் கண்டிப்பாக செக் பண்ணுறாங்க. இது இல்லைன்னா நீங்கள் வர முடியாது. ஃபேமிலியாக வர்றவங்களுக்கு இந்த கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிளட் ரிலேஷன் அவங்க யாராவது இங்கே ஒர்க் பண்ணாங்கன்னா இந்த 75000 ரூபா நீங்கள் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு என்ன செய்யணும்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே இப்போ உங்கள் ஃபேமிலியில் சேர்ந்தவங்க இங்கே யார் இருக்காங்க அந்த நபரோட டெனல்சி கான்ட்ராக்ட், அதாவது நீங்கள் தங்கியிருக்க வீட்டோட அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்கல்ல, ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி, அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் காட்டணும். ப்ளஸ் அவரோட ஐடி கார்டு காட்டணும். அது ரெண்டும் இருந்தாலே போதும், உங்களுக்கு விசிட்டிங் விசா ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விசிட்டிங் விசா எடுக்கிறதுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் காப்பி ப்ளஸ் ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் ஹார்ட் காப்பியாக காட்டினாலும் பரவாயில்ல, சாஃப்ட் காப்பியாக காட்டினாலும் பரவாயில்ல. விசா அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு விசா கிடைச்சிடும். இப்போ இந்தியாவில் இருக்கிற நபருக்கு வந்து இங்கே விசா அப்ளை பண்ணியாச்சு, இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா இன்னையிலேருந்து 60 நாள் வரைக்கும் அந்த விசா வேலிடிட்டி இருக்கும். இந்த 60 நாளுக்குள்ளே நீங்கள் வந்துடணும். வரலன்னா அந்த விசா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதம் விசிட்டிங் விசாவில் ஊர்லேருந்து இங்கே வந்துடுறீங்கன்னா, ஒரு மாதம் விசா முடிஞ்சிச்சுன்னா 1 மாதம் விசாவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே வந்து ரெனியூவல் பண்ணிக்கலாம். அவுட் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம், 1250 சம்திங் அது மாதிரி வரும். அது ஒவ்வொருத்தவங்களும் கொஞ்சம் முன்ன பின்ன வாங்குறாங்க. அதே இப்போ நீங்கள் 2 மாதம் விசிட்டிங் விசாவில் வரீங்கன்னா அது விசா முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் இங்கே இருக்க முடியாது. ஒன்லி நீங்கள் வந்து ஒன்று அவுட் ஆகிட்டு திரும்ப என்ட்ரி ஆகணும். அப்படி நீங்கள் விசா முடிஞ்சியும் இங்கே இருக்கீங்க, விசா சுத்தமாக எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே ஃபைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 திராம்ஸு. நம்ம ஊர் காசை கணக்கு பண்ணி பாருங்கள், கிட்டத்தட்ட 75000 கிட்டத்தட்ட வந்து நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். அதே மாதிரி கைஸ், நீங்கள் புது விசா அப்ளை பண்ணி வரீங்கன்னா அது ஒரு விஷயம் பார்த்துக்குங்க. ஏன்னா அது வந்து வர்றவங்களுக்கு சில பேர் அதை மிஸ் பண்ணிடுறாங்க. எனக்கு அந்த அனுபவம் ஒன்று இருக்குது, அதனால நான் சொல்கிறேன். நீங்கள் விசா அப்ளை பண்ணுங்கள், ஓகே. அப்ளை பண்ணிவிட்டு டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா இங்கே சீசன் டைம்னு சில டைம்லாம் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் இங்கே விசிட்டிங்கில் வராதிங்க. பார்த்தீங்கன்னா அங்கே டிக்கெட் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் உங்களுக்கு வந்தே ஆகணுங்கிற பட்சத்துக்கு நீங்கள் வந்து தான் ஆகணும். இல்லை நான் பொறுமையாக கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா இந்த ஃபெஸ்டிவல் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா டிக்கெட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டைம்லலாம் வராதிங்க. நார்மல் டேஸில் வாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி, மார்ச் இது மாதிரி டைம்லலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெஸ்டிவல் நிறைய கிடையாது. டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். இன்ஃபேக்ட் இந்த மாதம்லாமே டிக்கெட் சீப்பாக தான் இருக்குது. இப்போ நான் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2024 உள்ளது. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி இவங்க வருஷம் சேஞ்ச் பண்ணுறாங்க. அடுத்த வருஷத்தில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை வந்து நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ விசிட்டிங்கில் வரீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களோட ப்ரோக்ராமை நீங்கள் அந்த டைமுக்குள்ளே பண்ணிக்கோங்க. ஒரு நாள் கூட மிஸ் ஆகிடாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து நீங்கள் புது விசா எடுத்துகிட்டு வரும்போது விசிட்டிங் விசாவில் ஒரு மாதம் வரீங்கன்னா 350 திராம்ஸ் தான். வெளியில் எங்கேயும் அவுட் ஆகாமல் இங்கேயே மாற்றிக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஆகிடும் அந்த காசு. அதனால் அது உங்களுக்கு வேஸ்ட்டு தான். இல்லை உங்களுக்கு 2 மாதம் விசா எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் ஒரு மாதம் இருந்துட்டு ஒரு 1.5 மாதம் இருந்துட்டு கூட போகலாம். அதனால் அதை நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசா வந்து அப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இதே மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். See you guys, see you next video. Bye bye.